நம்ம அம்மா அப்பா எப்போவுமே நம்மளுக்கு சொல்கிற ஒரு விஷயம், யார்கிட்ட பழகினாலும் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நம்ம எப்போவுமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி ஈசப்பா கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். விதத்தில் பாருங்கள், மத்தேயு 14:23 போட்டிருக்கு, அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் இருக்கும். எங்கள் அப்பாவை மாதிரி இருக்கணும், எங்கள் அம்மாவை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஏசப்பா இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எவ்வளோ பிரச்சனை, சாத்தானால் எவ்வளோ டெம்டேஷன்ஸ், எவ்வளோ பாவத்தை செய்கிறதுக்கு ஆசையை தூண்டினாலும் அதை எப்படி செய்யாமல் இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், எல்லாமே ஒரு முன்மாதிரியாக இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் ஒரு விஷயந்தான் ஜெபம். ஏசப்பா ஜெபம் பண்ண என்றைக்குமே தவறுனதில்லை. எப்போவுமே தனியாக போய் மணிக்கணக்காக ஜெபிச்சிருக்காரு. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். நம்மளோட லைஃப்பில் நம்ம வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன், சாப்பாடு, தண்ணி எல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஜெபம் அதை விட ரொம்ப முக்கியங்க. ஜெபத்தினால நம்மளால் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஜெபத்தினால உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் சாபம் உடையும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிஷ்னஸ் இல்லாத ஜெபம் ரொம்பவும் விலையேறப்பட்டது. ஏன்னா ஏசப்பா அவருக்காக ஜெபிக்கிறத விட நம்மளுக்காக தான் அதிகமாக ஜெபிச்சிருக்காரு. அவர் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு சிலுவையில் அறையப்படும் போது கூட நம்மளோட பாவத்தை மன்னிக்கும்படி தான் அவர் வேண்டுதல் செஞ்சாரு. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஜெபிக்க கத்துக்கணும். யாரெல்லாம் தேவையில இருக்காங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். யாராவது நம்மளுக்கு தப்பு செஞ்சிருந்தாலும், நம்மளை காயப்படுத்தியிருந்தாலும் அவங்கள ஆசீர்வதிச்சு நம்ம ஜெபிக்கணும். அதனால ஜெபிக்க பழகி கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Parents used to say, you will meet a lots of people in this world. Each people are different in their own ways. But what you have to do is, you should learn good things from everyone. Likewise, we are going to learn a good habit from our God. Look what the Bible says in Matthew chapter 14 verse 23. He went upon the mountain by himself to pray. When evening came, he was there alone. Yes, our God is teaching the importance of prayer. Prayer is very important in our life. We can change every situation by praying. We can break all the curses by praying. We can receive healing and blessing by prayer. So don't underestimate the power of prayer. Most importantly, pray for others, because our God has taught us to pray for others. Even if you are in need, when you pray for others, God will take care of all your needs. Even when our Christ was suffering in the cross, He prayed for us. He asked God to forgive all our sins. So learn to pray, learn to prioritize our God, spend more time with Him rather than the worldly things, so that you can live a peaceful and blessed life. God bless you all. Have a blessed day. Amen.